வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மதையான கூட்டம் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் திடீரென மரணம். திரையுலகினர் அதிர்ச்சி. இணையதளத்தில் வெளியான பரபரப்பு செய்தி. அடுத்தடுத்து மீண்டும் திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைத்துள்ளது. மாரடைப்பு காரணமாக சமீபத்தில் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் மரணமடைந்திருக்கிறாங்க. இப்போது மீண்டும் ஒரு பிரபலம் மரணமடைந்த செய்தி திரையுலகை அதிர்ச்சி அடைத்துள்ளது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் காலமாகியிருக்கிறாரு. மதையா கூட்டம், ராவண கோட்டம் ஆகிய படங்களை இயக்கிய விக்ரம் சுகுமாரன் காலமாகியிருக்கிறாரு. ஆடுகளம் திரைப்படத்தில் எழுத்தாளராக இயக்குனர் பாலு மகேந்திராவுடன் உதவி இயக்குனராக பணியாற்றியுள்ளார். மதையான கூட்டம் படத்தின் மூலம் இயக்குனராக அவதாரம் எடுத்தவர் விக்ரம் சுகுமாரன். மாரடைப்பு காரணமாக விக்ரம் சுகுமாரன் நேற்று நள்ளிரவு காலமாகியிருக்கிறாரு. விக்ரம் சுகுமாரன் மறைவுக்கு ரசிகர்கள் பலருமே சமூக வலைதளங்கள் வாயிலாக இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. இவருடைய மரணத்திற்கு ரசிகர்கள் எல்லோருமே ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டு வராங்க. மதுரையில் தயாரிப்பாளர்களிடம் கதை சொல்லிவிட்டு இரவு பேருந்து ஏறிய போது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. எனினும் சிகிச்சை பலனளிக்காமல் விக்ரம் சுகுமாரன் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. சென்னை ரெட்கில்ஸ் பகுதியில் உள்ள விக்ரம் சுகுமாரனின் வீட்டில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த விக்ரம் சுகுமாரன் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக இணைந்தார். இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் 1999ஆம் ஆண்டு தொடங்கி 2000 வரை உதவியாளராக பணிபுரிந்தார். வெற்றிமாறன் இயக்கிய பொல்லாதவன் படத்தில் நடிகராக அறிமுகமாகி ஆண்டார். சசிகுமார் நடித்த கொடிவீரன் படத்தில் விக்ரம் சுகுமாரன் அவர்கள் நடித்திருக்கிறார். வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம் படத்திற்காக வெற்றிமாறனுடன் சேர்ந்து வசனம் எழுதினார். விக்ரம் சுகுமாரன் முதல்ல இயக்கிய மதையான கூட்டம் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படத்தில் கதிர், ஓவியா உள்ளிட்டோர் நடித்திருந்தாங்க. மதையான கூட்டம் படத்திற்கு பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து ராவண கோட்டம் படத்தை இயக்கினார். இந்த படத்தில் சாந்தனு, ஆனந்தி, பிரபு உள்ளிட்டோர் நடித்திருந்தாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை கதைகளமாக கொண்ட இந்த படம் உருவாகியிருந்தது. பிரபு, இளவரசு ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களாக நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து ஏறுதழுவலை மையமாக கொண்டு தேரும் போரும் என்று படத்தை விக்ரம் சுகுமாரன் இயக்கி வந்தார். நடிகர் சாந்தனு எனது எக்ஸ்தல பக்கத்தில் விக்ரம் சுகுமார் மரணனுக்கு வேதனை தெரிவித்திருக்கிறாரு. இது தொடர்பாக அவனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டிருந்த பதிவில், அமைதியாக உறங்குங்கள் சகோதரரை, உங்களுடன் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன், சீக்கிரமாக விடை பெற்றீங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் என்று பதிவிட்டிருந்த சுகுமாரனின் மறைவு திரையுலக ரசிகர்கள் பலருமே சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.